தவக்காலத்தின் 13வது நாளில் நம்ம பயணித்து கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு உள்ளத்தில் நிறுத்தி தியானித்த அன்னை மரியாள். சரிங்களா? உள்ளத்தில் நிறுத்தி தியானித்த அன்னை மரியாள், இந்த ஒரு டாபிக்ல தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்பு ஒரு சின்னதா நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஏண்டா, உன்னை எத்தனை முறை அங்க போக வேணாம்னு சொல்லியிருக்கேன். அப்படியே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போகணும்னு உன்கிட்ட சொல்லியிருக்கேனா இல்லையா? எங்க போன? ரொம்ப கோபமா வந்தாங்க அந்த அம்மா, இந்த பையன். ஏன்? நான் இப்போ தாத்தா வீட்டுக்கு தான் போனேன், தாத்தா வீட்டுல தான் நான் விளையாடுவேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேட்டான். அம்மாவுக்கு வந்துச்சு பாருங்க கோபம், சப்புன்னு ஒரு அறை விட்டாங்க. ஏன் அப்படின்னா, தாத்தா வீட்டுக்கு போறது அம்மாவுக்கு பிடிக்காது. சரிங்களா? இது சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன், நானா இப்ப எடுத்துக்கட்டி சொன்னது. பட் இது நடக்குது, அன்றாட நமது வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அம்மாவுக்கு பிடிக்காததை நம்ம செய்யக்கூடாது. அம்மா யார்கிட்ட பேசணும்னு சொல்றாங்களோ நம்ம பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களோ அவங்கள்ட்ட நம்ம பேசக்கூடாது. எங்க போக சொல்றாங்களோ போகணும், போகக்கூடாதுன்னா போகக்கூடாது. அப்பதான் அம்மா நினைக்கிறாங்க, இந்த குழந்தை என்னோட வார்த்தையை கேட்டு அப்பதான் நல்ல குழந்தையா இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 பேர்ட்ட நம்மளை பற்றி பெருமையா சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா சுத்தமா சொல்ற பேச்சே கேட்காது, அப்படியே அவங்க அப்பா போல, அப்படியே அவங்க தாத்தா போல அப்படின்னு சொல்லி கதையை சொல்லுவாங்க. அன்னை மரியாளுக்கு கூட இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. 3 நாள் குழந்தைய காணும், கையில பிடிச்சி நடந்துகிட்டே வராங்க. கையில இருந்த குழந்தை எங்கடா போச்சு, என்ன சொல்றது? பயந்துட்டு தந்தை சூசை ஒரு பக்கம், அன்னை மரியாள் ஒரு பக்கம், இந்த குழந்தைய தேடி அலைஞ்சு போறாங்க. 3 நாள் சாப்பிடாம தண்ணி குடிக்காம அழுதுட்டு டயர்டுல போனா அங்க போயிட்டு கேக்குறாங்க, எங்கப்பா போன நீ அப்படின்ட்டு. குழந்தை கேட்ட கேள்வி பாத்தீங்களா? அப்ப என்ன வயசு? 12 வயசு. அது சொன்ன பதில பாத்தீங்களா? ஏசு சொன்ன பதில. ஏன்? நான் என்னோட தந்தையின் இல்லத்துல இருப்பேன்றது உங்களுக்கு தெரியாதா அப்படின்ட்டு. அந்த நேரத்துல உங்க அம்மா போல என்னோட அம்மா போல சப்புன்னு அரைஞ்சாங்களா அன்னை மரியாள்? அன்னை மரியாள் இயேசு என்ன செய்தாலும் இதெல்லாம் கடவுள் தான் சொல்லி கொடுக்குறாரு, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக தான் என்னோட பையன் அப்படி செய்யறான் அப்படின்ட்டு அன்னை மரியாளுக்கு ஒரு புரிதல் இருந்துச்சு. அப்பவே 12 வயசுலயே இந்த குழந்தை பேசின பேச்சு, அது செஞ்ச செயல், இதெல்லாம் வச்சு அவங்க உள்ளத்துல அப்படி தியானிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, யோசிச்சுட்டே இருக்கிறாங்க. இது என்ன மாதிரியான குழந்தையோ, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, நான் படிக்கிறேன். அவர் அப்படி கேட்டாரு, கேட்டது கூட பரவாயில்ல, எங்க இருந்தாரு, என்ன பண்ணாரு பாருங்க. போதகர்கள் நடுவில் அமர்ந்து அவர்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டும் அவர்களிடம் கேள்விகளை எழுப்பி கொண்டும் இருந்தார். யாரு? இயேசு. போதகர்கள் நடுவில். போதகர்கள்னா யாரு? படிச்சவங்க, மறைநூல் அறிஞர்கள், வல்லுநர்கள், இவங்க கூட உட்கார்ந்துருக்கிறாரு அவரு. அப்போ அவற்றை கேட்ட அனைவரும் அவருடைய புரிந்து கொள்ளும் திறனையும் அவர் அளித்த பதிலையும் கண்டு மலைத்து போயினர். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அவரோட அந்த புரிதலை கண்டு, பதிலை கண்டு மலைத்து போயினர். அப்படின்னா என்ன பண்றாங்க? அந்த குழந்தைய அப்ரிஷியேட் பண்றாங்க. இப்போ ஒரு குழந்தை பேசிக்கிட்டு இருக்கு, அந்த குழந்தை பேசுறது எனக்கு பிடிக்கலன்னா நான் என்ன சொல்லுவேன்? அப்படி பேசக்கூடாதுப்பா, சரி அமைதியாருன்னு சொல்லுவேன். அந்த குழந்தை கேட்கலன்னா என்ன சொல்லுவேன்? கொஞ்சம் அதட்டி சொல்லுவேன். பெரியவங்கள்ட்ட அப்படி பேசக்கூடாது, கம்முனு வாய மூடு. இது நம்ம குழந்தைகளை கையாளுற விதம். அப்படி நம்ம சொல்லிட்டோம்னா அந்த குழந்தைக்கு புரிஞ்சிடும். சோ நம்ம பேசுறது அவங்களுக்கு பிடிக்கல, இது சரியா இல்லை அப்படின்ட்டு. ஆனா யாருமே இந்த குழந்தைய அன்னைக்கு கண்டிக்கல. 12 வயது குழந்தை இயேசு பேசுது, எல்லாரும் வியந்தார்கள், மலைத்து போனார்கள், பாராட்டினார்கள். பாராட்டுனாங்க, அங்க தடை எதுவும் வரல. அதனாலதான் அந்த குழந்தை பேசிட்டே இருந்துச்சு. இல்லைன்னா அது கூட்டத்துல போய் இப்படி நின்ன உடனே, இங்க பெரியவங்க இருக்கிற கூட்டம், நீ என்ன நிக்கிற போய் உட்காருனா உட்காந்துருப்பாரு இயேசு ஆண்டவர். சரிங்களா? சோ அன்றைக்கு பாராட்டிய அதே பரிசேயர்கள், அதே சதுசேயர்கள், மறைநூல் வல்லுநர்கள், போதகர்கள் இன்றைக்கு 33 வயசுல அவர் செஞ்ச காரியங்களை பார்த்து அவர் மேல கோவப்படுறாங்க. இன்றைக்கு வியக்க முடியல, மலைத்து போக முடியல. ஏன்? ஒரே ஒரு விஷயம், பொறாமை. இவன் எங்க பெரியவனா ஆகி விடுவானோ, இவன் நம்மளை விட பெரிய போதகரா ஆகி விடுவானோ, நம்மளை விட மக்களோட மனசுல இடம் பிடித்துடுவானோ, இவன் நாளைக்கு ராஜாவா ஆயிடுவானோ, அரசன் ஆயிடுவானோ, பெரிய தலைவர் ஆயிடுவானோ, இவன் கூட ஒரு கூட்டம் போயிட்டே இருக்குமே, அப்ப நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்களே. பொறாமை. இந்த ஒரு பொறாமைனால அன்றைக்கு வியந்த அதே கூட்டம் இன்றைக்கு அவர் தப்பா பேசுறாரு அப்படின்னு சொல்லிச்சு, அவரை பார்த்து நக்கல் அடிச்சிச்சு, அவர் மேல கல் இருந்துச்சு, அவர் மேல துப்புச்சு, அவரை அவ்வளோ கொடுமை பண்ணி இன்றைக்கு சிலுவையில அறையறதுக்காக கொண்டு வந்துருச்சு. மாதாம்மா இதெல்லாம் யோசிக்கிறாங்க, மனசுல நிறுத்தி சிந்திக்கிறாங்க.
அன்றைக்கு என் பிள்ளைய ஆஹா ஓஹோ அடடடா சூப்பர்டா அப்படின்னு சொன்ன அதே கூட்டம், கைத்தட்டி அதே கூட்டம், இன்றைக்கு என் பிள்ளைய வந்து கல்லால் அடிக்குதே, என் பிள்ளைய வந்து சாகடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அன்னை மரியாள் ரொம்ப வேதனைப்பட்டு நின்னாங்க. இன்றைக்கு நாம ஒரு விஷயத்துக்காக ஜெபிக்கலாம். நம்ம வாழ்க்கையில நிறைய மனிதர்கள் பயணம் செய்யறாங்க இல்லைங்களா? ஹாய் நிம்மி, நீ ரொம்ப நல்லா பண்ற நிம்மி, நல்லா பண்ணு, கண்டினியூ பண்ணு, நல்லா பண்ற, பைபிள்லாம் நல்லா படிக்கிற, நிறைய வீடியோஸ் போடுற அப்படின்னு சொன்ன எத்தனையோ பேர் இன்றைக்கும் என் கூட பயணிக்கிறார்களா அப்படின்னு கேட்டா இல்லாம இருக்கலாம் ஒரு சிலர். சரிங்களா? அன்றைக்கு உங்களை பாராட்டின அதே நண்பர் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில் இல்லாம இருக்கலாம். முக்கியமான காரணமா இருக்கலாம் பொறாமை. நீங்க செய்யறது நல்ல செயலா இருந்தாலும் கூட உங்களை வந்து அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். சரிங்களா? அது மாதிரி உங்க லைஃப்ல ஒரு ஒரு மாதிரி நல்ல சூழ்நிலைகளை உங்களோட இருந்துட்டு, உங்களோட பயணம் செஞ்சுட்டு, உங்களை பாராட்டி ஊக்குவித்து உங்களுக்கு நல்ல உதவியா இருந்துட்டு கடைசியில திடீர்னு உங்களை வந்து கைவிட்டுட்டு போனவங்க, திடீர்னு உங்களை கண்டுக்காம போனவங்க, திடீர்னு உங்களுக்கு அகெயின்ஸ்ட் ஆனவங்க, இந்த மாதிரி மனிதர்கள் உங்க லைஃப்ல இருந்தாங்கன்னா மாதாவோட திரு இருதயத்துக்கு, ஆண்டவர் தொங்குற அந்த சிலுவைக்கு அவங்கள ஒப்பு கொடுங்க. அவங்களுக்காக ஜெபிங்க. சந்திக்கலாம்.